ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீட்டிலலாம் நம்ம அண்டர் கிரவுண்ட் சம்பு வாட்டர் டேங்க்கு கட்டுறதுக்காக அண்டர் கிரவுண்ட் சம்பு கட்டிவிடுவோம். மெட்ரோ வாட்டர்லலாம் அண்டர் கிரவுண்ட் சம்பில் வந்துட்டு அப்புறமா நம்ம டேங்க்கில் ஏற்றுவோம் இல்லையா. அதுதான் அண்டர் கிரவுண்ட் சம்பு கட்டிட்டோம்னா காங்கிரீட் எல்லாம் போட்டு முடித்தோடனே வாட்ரு ப்ரூஃபிங் பண்ணணும். வாட்ரு ப்ரூஃபிங் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் பண்ணி ரஃப்பாக ஆக்கிடணும் வாலில். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரீ மெயின்டெனன்ஸ்க்காக டைல்ஸு கிளேஸ் டைல்ஸ் இல்லைங்களா, 1/1 12/8 நம்ம எது வேணுமுன்னா ஒட்டலாம். அதை ஒட்டி அடுத்த நாள் வந்து பாயிண்டிங்கெல்லாம் பண்ணிவிட்டு முடிச்சோன்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதான் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறீங்க. இது வந்து என்னக்கா வாட்டர் ப்ரூஃப் பண்ணி பிளாஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா வந்து ராஃபோ இல்லை வேறு ராம்கோ கெமிக்கலோ பேஸ்ட் இருக்குது, அது வாங்கி டைல்ஸுக்கு பேக்கில் அது தடவிட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டி முடிச்சுடுவாங்க. அப்புறம் 1 or 2 days கழித்து நம்ம என்ன பண்ணோம், க்ரௌட்டிங் எப்பாக்சி க்ரௌட்டிங் இருக்குது. ஏன்னா சம்புக்கெல்லாம் எப்பாக்சி க்ரௌட்டிங் போட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறீங்க. டைல்ஸ் ஓட்டுறாங்க. நாளன்னைக்கு வந்து டைல்ஸ் முடிஞ்சுட்டு எப்பாக்சி க்ரௌட்டிங் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 2 or 3 days யூ கேன் யூஸ் தட் சம்ப் ஃபார் யூஸ்ஃபுல் யூஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.